தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு பின்னர் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன விடயம் என்று பார்க்க போனால், நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற எங்களுடைய வடமாகாண மீனவர்களின் துன்பகரமான நிலைமை இது குறித்து தான் இப்பொழுது நாங்கள் பார்வையிட இருக்கின்றோம். உண்மையாகவே கடந்த காலங்கள் தொடக்கம் இன்று வரை அவர்கள் கடல் தொழில் ஈடுபடுகின்ற வேளையில் இந்த இந்திய மீனவர்கள் மூலமாக பல்வேறுபட்ட துன்பங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். அந்த விதத்தில் ஒரு காணொளி இணைத்திருக்கின்றேன், கட்டாயமாக பார்வையிடுங்கள். இப்பொழுது மனுஷங்களாப்பா நீங்க மனுஷங்களா நீங்க மனுஷங்களா முதல் லைட் அதான் காவியம் இதைத்தான் நான் ஒட்டி விட்டா கிடையாது இது வேற மாட்டியா பாருங்க. இந்த இந்தியன் ரோலர்கள் டபுள் மடி அடிக்கணும். அது நைனாதீவுல இருந்து நைனாதீவு புங்குடுதேவுக்கு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல வச்சு அடிக்கணும். இதுகள் இந்த பாருங்க, உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு நேவி கடல்ல ஒரு நேவியும் இல்லை. இந்த காணொளியில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால், அவர்கள் அத்துமீறி இலங்கைக்குள் மீன்பிடியினை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது காலங்காலமாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. பல்வேறு சமூக ஊடகங்களிலும் அதே போல் பல்வேறுபட்ட செய்திகளிலும் இது வெளிவந்திருக்கின்றது. ஆனால் இன்று வரை இதற்கான தீர்வு எட்டப்படவில்லை. எங்களுடைய மீனவர்களின் உயிர் போனால்தான் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்குமா என்று எங்களுடைய உரிய அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து எங்களுடைய மீனவர்களுக்கான தகுந்த பதிலை பெற்றுத்தாருங்கள். எங்களுடைய கடல் வளங்களை சூறையாடி கொண்டு எங்களுடைய மீனவர்களை தாக்கி கொண்டும் இன்னமும் செயற்பட்டு வருகின்றார்கள் இந்திய மீனவர்கள். தயவு செய்து கவனத்தில் கொண்டு இதற்கான ஒரு நல்லிணக்க ஒரு தீர்வினை பெற்றுத்தருமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அரசாங்கத்திலேயாவது எங்களுடைய மீனவர்களுக்கான ஒரு சிறந்த தீர்வை பெற்றுத்தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதிவிரைவாக காலம் தாழ்த்தாமல் உரிய அதிகாரிகளே, கடல் தொழில் அமைச்சரே தயவு செய்து கவனத்தில் கொண்டு எங்களுடைய மீனவர்களுக்கான தகுந்த ஒரு தீர்வினை பெற்று தருமாறு அன்போடு கூட மக்கள் குரலாக இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.